ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்டு கமெண்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. ஏதேதோ நினைவுகள் என்னை உன்னுள் இழுத்தாலும் ஏனோ என் மனம் முரண்டு பிடிக்குதடி, என்னை ஏற்பாயா என. எத்தனை முறை நான் அவளில் இருந்த எனது ஏக்க பார்வையை நினைத்து எண்ணி தவிக்கிறேன் தெரியுமா? காலம்தான் எனக்கு உணர்த்தியிருக்கிறது, அவள் அல்ல இவள், இவளே என. என்னில் அவள் என்று நான் இருக்க, என்னில் நீ என்று உணர்ந்தேனடி. உன்னில் நான் மட்டுமே என உன்னை எண்ணி உன் வசமாகிறேனடி. என்னில் நீ உன்னில் நான். அத்தியாயம் 12. அன்று இரவும் முந்தைய நாள் போலவே செல்ல, மறுநாள் அதிகாலை சீக்கிரமே எழுந்த இளவேந்தன் இனியாவை பார்க்க அவள் நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். எழுப்ப மனம் இல்லைதான். ஆனாலும் கல்யாணம் முடிந்த பின் முதலாக கடைக்கு செல்கிறான் என்பதால் சொல்லாமல் போக என்னவோ போல் இருக்க, இப்பொழுது அவளை எப்படி எழுப்புவது என மனதிற்குள் கேள்வி எழுந்தது அவனுக்கு. மெல்ல அவள் தோளை தட்டிய இலா, இனியா எழுந்துரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன் என எழுப்பினான் அவளை. அவளோ, மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே என்றிட, இனியா எழுந்துரு என இவன் சொல்ல இன்னும் தூக்கத்தை தொலைக்க எண்ணாத பெண்ணவளோ, மணி 6 ஆன பிறகு எழுப்பி விடேம்மா, நான் போய் இல்லாதன் கடையில் போய் காப்பி வாங்கி குடிச்சுக்கிறேன், உனக்கும் அக்காவுக்கும் தான் பிடிக்காதே என்றவள் மறுபடியும் போர்வை என அருகில் இருந்தவனின் கைலியை பிடித்து இழுக்க போக, அடிப்பாவி, இவன் நம்மளை ஒரு வழியாக்காமல் விடமாட்டா போலையே, என்னதான் நினச்சிட்டு இருக்கா மனசில் என சிரித்தவன் அவளது நெற்றியில் வீழ்ந்திருந்த கற்றை கூந்தலை காதோரமாக ஒதுக்கி விட்டவன், அப்போ இந்த இலாத்தான் போட்ட காஃபி தான் பிடிக்குமா? வாயாடி, அதான் டெய்லி வந்துடுவியா? அத்தான் போட்ட காஃபி பிடிக்குமா இல்லை காஃபி போட்ட அத்தானை பிடிக்குமா என அவள் கன்னம் தட்டி கேட்க, ரெண்டுமே என தூக்கத்திலேயே அவளது கன்னம் தட்டிய அவனது கையை அவளது கன்னத்திற்கு தலையணையாக வைத்து தூங்க ஆரம்பித்தாள் இளவேந்தனின் இனியா. அந்த பஞ்சை ஒத்த கன்னத்தின் மென்மையில் அந்த குளுமையில் தன்னையே தொலைத்தவன் இமை தட்டாமல் அவளையேதான் பார்த்திருந்தான். எத்தனை நேரம் பார்த்திருந்தானோ அவனே அறியான். வெளியில், ஏயா இல்லா, இப்போதான் பால்காரு ஃபோன் போட்டாரு, கடைக்கு முன்னே நிற்கிறாரா ஐயா, கிளம்பிட்டியா என குரல் கொடுத்தார் காதம்பரி. அவனது கையில் இருந்த அவள் கன்னத்தை பிரிக்கவே மனதில்லாமல் மெல்ல அவள் தலையை எடுத்து தலையணையில் வைத்தவன், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கக்கூடாதா என போகவே மனதில்லாமல் தான் எழுந்து சென்றான் இளவேந்தன் தன் மனையாளை பார்த்தபடியே. வெளியில் சென்று பார்க்க அதற்குள் காதம்பரி அவரது கணவர் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்திருந்தார் எப்பொழுதும் போல. சாமியை கையெடுத்து கும்பிட்டவன் தன் நெற்றியில் கீற்றாய் திருநீர் பூசிக்கொண்டு தன் தந்தையின் படத்திற்கு முன்னும் நின்று கண்கள் மூடி வணங்கிய பின்னரே தன் தாயிடம் சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தான் இளவேந்தன். கடைக்கு சென்றவனை ஏமாற்றாமல் கமலினியா கடைக்கும் வந்துவிட்டாள். கடையும் வீடும் பக்கம்தான் என்றிருக்க, இனியா அவளது அத்தை காதம்பரி செய்த வடையுடன் வந்துவிட்டாள் கடைக்கு. ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. பெண் பூவே வாய் பேச, பூங்காற்றாய் நீ வீச, காதல் கீதம் நீ பாடு என்ற பாடல் அந்த கடையில் ரேடியோவில் ஒலித்து கொண்டிருந்த அந்த நேரம் கடையில் இருந்த செல்வத்தை பார்த்த இனியா, என்ன மணி, உன் அக்கா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சா? அது சரி, கல்யாணம் முடிஞ்ச பிறகாவது வீட்டு பக்கம் வந்து எட்டி பார்த்துருக்கலாம்ல என்றாள் ஆதங்கமாக. ஆனால் அவனோ இவளை கோபமாக பார்த்தான், எந்தவித பதிலும் சொல்லாமல். இனியா,
அட ஏண்டா என் மேலே எதுக்கு இத்தனை கோபம் இப்படி மறைக்கிற என்றதும் தான் டீ போட்டு கொண்டிருந்த இலா அவசரமாக செல்வத்தை பார்த்தான். இனியா சொன்னது போல் செல்வமும் முறைத்து கொண்டுதான் இருந்தான் அவளை. ஏன் இலா அண்ணனை நீங்கள் கட்டிக்கிட்டீங்க? என் அண்ணா உங்கள் அக்காவை எவ்வளோ விரும்பினாங்க தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியுமே, அப்புறம் ஏன் இப்படி என்பது போல் கேட்டவனை பார்த்திட இனியாவிற்கு அழுகை வருவது போல் இருந்தது. என்ன சொல்லிவிட்டான் இவன்? நான் விரும்பினாலும் அத்தா அவங்க மனசுக்கு பிடிச்ச அக்காவை கட்டிக்கட்டும் தான் நானும் ஒதுங்கியிருந்தேன் என நினைத்தவளுக்கு கண்ணீர் சொட்டு சொட்டாக விழ சட்டென்று மறுபுறம் திரும்பியவள் அவன் அறியாமல் துடைத்தும் கொண்டாள். ஏன் இதை உன் அண்ணங்கிட்டே கேட்க வேண்டியது தானே, என்ன ஏன் கட்டிக்கிட்டாங்கன்னு என்றவள் இலாவை பார்த்து, ஏன் வந்தவளுக்கு காப்பி போட்டு கூட தரமாட்டீங்களா என்றபடியே கொண்டு வந்த வடையில் ஒன்றை எடுத்து கொண்டவள் கடைக்குள் போட்டிருந்த பெஞ்சில் போய் அமர்ந்து கொண்டாள். இதை பார்த்த செல்வத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. அவனுக்கு அவன் அண்ணன் விரும்பிய கவியாழினியை கட்டிக்காததற்கு கமலிதான் காரணமோ என நினைத்துதான் இலா மீது உள்ள பாசத்தில் ஏதோ கொஞ்சம் கோபமாக கேட்டுவிட்டான். கமலி அப்படி சொன்னதும் இப்பொழுது இலாவை பார்த்தான் செல்வம். டீயை காத்திருந்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு செல்வத்தின் கையை பிடித்து அழைத்து வந்தவன் இனியாவிற்கு அருகில் அமர வைத்தான் இளவேந்தன். இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இவங்களையும் கட்டிக்கிட்டேன்னு தானே, அவசியம் உனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்றவன் அவனது இரு கைகளையும் தனது கைக்குள் பொத்தி வைத்து கொண்டே, இவங்க மட்டும்தான் வேணும்னு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன் என்றான் கமலினியாவை பார்த்து கொண்டே. ஏன் என்பது போல் செல்வம் பார்த்தான் கேள்வியாக இலாவை. ஏன்னா எப்படி சொல்கிறது என யோசித்தவன், ஏன்னா நான் விரும்பினதே இவங்கள தான், அதான் அந்த விதியே சேர்த்து வச்சிடுச்சு எங்களை, என் மனசு பூரா இருந்தவங்க இவங்க மட்டும்தான் என்றவன். புரிஞ்சுதா என்பது போல் செல்வத்தை பார்த்த அதே நேரம், அப்போ கமலி அக்கா என செல்வம் ஏதோ சொல்ல வர அதற்கு முன்னமே அவனது கைகளை அழுத்தமாக பிடித்து தடுத்து நிறுத்திய இளவேந்தன் இதழ் விரிய கண்கள் மிளிர சிரித்து கொண்டே, அண்ணின்னு தான் சொல்லணும் என அழுத்தமாக சொன்ன இளவேந்தன் செல்வத்தை பார்த்தவன் பின் இனியாவை ஒரு பார்வை பார்த்தபடி, சரி என்ற செல்வம் தலையை குனிந்தபடி இளவேந்தன் பிடித்திருந்த அவனது கையை பார்த்து கொண்டே, சாரி அண்ணி என மெதுவாக சொன்னான் செல்வம். இப்படி ஒரு சிறியவன், அதுவும் அவளிடம் வாய்க்கு பதில் பேசுபவன், தன்னிடம் மன்னிப்பு கேட்க தாங்க முடியவில்லை அவளால். இலாவை பார்த்து முறைத்த கமலி, அதான் என்ன பண்ணுறீங்க, அதுவும் ஒரு சின்ன பையனை என முறைத்தவள், நீ எப்பவும் போல என் கூட சண்டை போடு சரியா, அப்போதான் அந்த மணியை கமலிக்கு பிடிக்கும் என்றாள் செல்வத்திடம் கமலி. அப்பொழுதுதான் செல்வத்தின் முகத்தில் சந்தோஷமே வந்தது. மெல்ல தலையை நிமித்தி முகத்தில் சிரிப்புடன் கமலியையும் இளவேந்தனையும் மாறி மாறி பார்த்தவன் மனதில் என்ன தோன்றியதோ அந்த சிறியவனின் முகத்தில் அத்தனை சந்தோஷம். செல்வத்தின் முகத்தில் இருந்த சிரிப்பை பார்த்த பின், அப்பாடா இப்போதான் இவன் முகத்தில் சந்தோஷமே வருது என்ற கமலி, ஆமாம் உன்னோட மச்சான் எப்படி என்று கேட்டால் கண் அசைத்தபடி கமலி செல்வத்தை பார்த்து. செல்வமோ இலாவை ஒரு பார்வை பார்த்தவன் கமலியை பார்த்து, மச்சான் இலா அண்ணாவோட செலெக்ஷன் ஆச்சே என்றான் புன்னகைத்தபடி. அதனால தான் கேட்குறேன் எப்படின்னு என மீண்டும் கமலி செல்வத்திடம் கிண்டல் பேச, இப்பொழுது நன்றாகவே முறைத்து கொண்டிருந்தான் இடுப்பில் கை வைத்தபடி செல்வம் கமலினியாவை. டே போதும்டா, சும்மா தான் கேட்டேன் என கமலி கலகலக்க, எப்பொழுதும் போல இளவேந்தன் புன்னகை முகமாய் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். ஆம், செல்வத்தின் தந்தை இறந்ததில் இருந்து அவர்கள் வீட்டின் சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டம்தான். செல்வமும் அவனது அக்கா மட்டும்தான். அந்த நேரத்தில் செல்வமும் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என அடம் பிடித்தாலும் இளவேந்தன் தான் பல அறிவுரைகள் சொல்லி அவனை பள்ளிக்கு செல்லும்படி செய்திருந்தான். இப்படி இவர்கள் சிரித்து கொண்டிருந்த அதே நேரம் எங்கிருந்து எப்படி வந்தார்கள் என்றே தெரியவில்லை. கண்களை மூடி திறக்கும் முன் அந்த நிகழ்வு நிகழ்ந்து முடிந்திருந்தது. மறுநாள் மாலை ஆகிவிட்டது. மெல்ல கண் விழித்து பார்த்தாள் கமலி. கண்களுக்கு மேலே எதையோ வைத்து அழுத்தி கொண்டிருப்பது போன்ற உணர்வு. கண்களை திறக்கவே இயலவில்லை கமலியால். ஆனால் அவளது மனமோ தடதடவென அடித்து கொண்டிருந்தது. மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள் கமலி. தான் எங்கு இருக்கிறோம் என்றே உணர முடியவில்லை கமலியால். அதைவிட தலை வேறு வின் வின் என வலித்து கொண்டிருந்தது.
வலித்ததில் தலையை பிடிக்க மூளை கைக்கு கட்டளையிட கமலியால் கையை அசைக்க கூட இயலவில்லை. வலி தாங்க இயலாமல் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டாள் கமலி. நாம் எங்கே இருக்கோம்? எனக்கு என்ன ஆச்சு என யோசித்தவளுக்கு கமலி, இலா, செல்வம் பேசியது மட்டுமே ஞாபகம் இருந்தது. இறுதியாக அவள் கண்களில் தென்பட்ட இளவேந்தனின் அதிர்ந்த முகம் மட்டுமே. அதை விட என்ன நடந்தது என மறுபடியும் யோசித்து பார்த்தவளுக்கு எந்தவித பதிலும் கிடைக்காமல் போக பைத்தியமே பிடித்துவிடும் போலிருந்தது கமலிக்கு. கதவு திறக்கும் சத்தம் கேட்டும் கூட மெதுவாக கண்களை திறந்து பார்க்க எண்ணினால்தான். ஆனால் முடியவில்லை பெண்ணவளால். அவள் கையினை தொடுவதை உணர்ந்த மறு நிமிடம் சூடான நீர்த்துளி அவள் கையில் பட்டு தெரித்தது. அதே கை தன் கையை வருடி கொடுப்பதை உணர்ந்தாள் பெண்ணவள். லேசாக அவளது கை வலிப்பதை உணர்ந்த பெண்ணவளோ நெற்றி சுருக்கி கண்களை இறுக மூடியவள் என்ற முனங்கள் மட்டுமே இருந்து வந்தது பெண்ணவளிடம் இருந்து. வலிக்குதடா கமலிமா என்ற தாயின் குரலோடு தலையையும் வருடி கொடுப்பதை உணர்ந்தாள் பெண்ணவள். தாயின் வருடலை அறியாத குழந்தையும் உண்டோ? ஆம், கமலியும் உணர்ந்தாள்தான். ஆனால் என்ன, உணர முடிந்த பெண்ணவளால் அவரை காணதான் முடியவில்லை அந்த கண்களுக்கு. அதே போல்தான் சிறிது நேரத்திற்கு பின் தன் தந்தையும் வருடலையும் உணர்ந்தாளை பெண்ணவள். அதன் பின்னான ஆதரவான வருடலை உணர்ந்தாலும் பெண்ணவளுக்குள் ஏதோ ஒரு ஏக்கம். அந்த குரல் தன் செவியை வந்து அடைந்து விடாதா என்று. ஆனால் அவளது ஏக்கத்திற்கு காரணமான அந்த குரலை மட்டும் அறியவே முடியவில்லை பெண்ணவளால். ஆனால் அதற்கு மாறாக அவளது கோபத்தை, ஆத்திரத்தை தூண்டும் அதே குரல் அந்த அறையில் கேட்டது. கண்களை திறக்க முடியாத நிலையிலும் கோபத்தில், இவர் எப்படி, அதுவும் இங்கே என அவள் நெற்றி யோசனையில் சுருங்கி பின் அவர்கள் இருவரும் பேசியதை கேட்டு மனம் உலை களமாய் கொதித்து கொண்டிருந்தது. கோபத்தின் உச்சம் காரணமாகவோ, இல்லை அவர்களது குரல் இப்பொழுது கேட்கவில்லை என்பதாலோ, இல்லை அவள் உடலில் செலுத்தப்பட்ட இன்னும் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கும் மருந்தின் வீரியத்தாலோ, இல்லை அடுத்தது என்ன என யோசிக்கும் நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டதாலோ ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விட்டாள் கமலினியா. பாதினியே பாதினியே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே, ஆதினியே என் ஆயுள் நீயே, ஆணி வேரை நீங்காது மண்ணே, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே, நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே.